தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன் அவர்கள். சரி, தமிழ் மொழி என்றால் என்ன என்று பார்ப்போம். தமிழ் மொழி என்றால் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் ஒரு உயிரோட்டம் இருந்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்க வேண்டுமென்றால் பலர் தயங்கி வருகின்றனர். காரணம், தமிழ் மொழியை பற்றியும் அதன் தனித்துவத்தையும் நாம் புரியாமல் இருப்பதாலேயே என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் பலர். சரி, தமிழ் மொழி என்றால் என்ன? தமிழ் மொழியில் என்னதான் இருக்கிறது? தமிழ் மொழியின் தனித்துவம் என்ன என்று பார்ப்போம். தமிழ் மொழிக்கென்று ஒரு தனித்துவமும் ஒரு சிறப்பும் உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ் மொழி ஒரு பழமையான மொழி. இது செம்மொழி என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, ஏன் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? தமிழ் மொழியில் இலக்கியம், இலக்கணம், பேச்சு வழக்கு ஆகியவை தனித்தன்மை கொண்டதாக உள்ளது. உலகின் பழமையான மொழி மட்டுமின்றி இது தொடர்ந்து பேசப்பட்டு வரும் ஒரு உயிரோட்டமுள்ள மொழி என்றும் தமிழ் மொழியே இருந்து வருகிறது. தமிழ் மொழி இலக்கிய வளம் ஏராளமாக கொண்டிருக்கின்றன. அதுவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சிறப்பும் அதில் அடங்கியுள்ளது என்பதுதான் சிறப்பம்சம். சங்க இலக்கியம், தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற பழமையான இலக்கியங்களை இதற்கு உதாரணமாக கூறலாம். மேலும் தமிழ் மொழி ஒரு தனித்துவமாக விளங்குவதற்கு காரணம் இலக்கணமே. தொல்காப்பியம் போன்ற பழமையான இலக்கிய நூல்கள் தமிழ் மொழி வளத்தை விளக்குகின்றன. தமிழ் வெறும் பேச்சிலும் இலக்கியத்திலும் மட்டுமல்ல, கலை, இசை, நடனம், கட்டிடக்கலை ஆகியவற்றிலும், மேலும் தமிழ் கோவில்களின் கட்டிடக்கலை, தமிழ் கலாச்சார விழாக்கள் ஆகியவற்றிலும் தமிழ் தனது தனி தத்துவத்தையும் பெருமையையும் உலகிற்கு உணர்த்தி வருகின்றன. தமிழ் மொழி மற்ற இந்திய மொழிகளை விட தனித்து நிற்கிறது. தமிழ் மொழி ஒரு தனித்துவமானது. தமிழே என்று சிந்தித்து பாருங்கள், சிந்தனையில் தேனூரும். தமிழே என்று சொல்லி பாருங்கள், என்ப தேன் வந்து பாயும் காதனிலே. நன்றி.